அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது when you born baby first we are giving adhan iqamat in his hair அப்படின்னு போட்டிருக்காங்க. for janaza we are not giving adhan or iqamat. அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், புள்ள பிறந்தா, அது ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிறந்த உடனே பாங் இக்காமத்தும் சொல்கிற விஷயம் ஜனாசாவுக்கு ஏன் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை, ஜனாசாவுக்கு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. குழந்தை பிறந்த உடனே பாங்கு இக்காமத்து சொல்லணும்னு சொல்லி போட்டு ஒரு ஹதீஸ் கூட காட்ட முடியாது. அல்லாஹ்வும் சொல்லித்தரலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு சொல்லித்தரலை. இது முழுக்க பிதாத்தான காரியம். பாங்கு இக்காமத்து சொல்லணும்னு சொல்லிவிட்டு ஏன் சொல்லுவாங்கன்னா, ஷைத்தான் விரண்டு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைத்தான் பிள்ளையில அட்டாக் பண்ணக்கூடாது, அவன் விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் சில ரூல்ஸ் சொல்லி தருது. பிறந்ததுக்கப்புறம் அந்த புள்ள வளரக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வளர்த்தெடுக்கிறது, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது, துவாக்கள், குரான் ஓதுற விஷயங்கள், இது போல விஷயங்களில் ஆர்வப்படுத்துறது. இன்னும் சொல்ல போனால் உடலுறவு கொள்ளும் பொழுது, குழந்தை பெறுவதற்கு முன்னே உடலுறவு கொள்ளும் பொழுது துவா ஓதுவது, அல்லாம ஜல்லி மினா ஷைத்தாங்கிற அந்த பிரார்த்தனையை செய்வது. இந்த மாதிரி துவாக்கள் செய்வதன் மூலமாக ஷைத்தானுடைய தீங்குல இல்லாமல் அந்த புள்ள பிறக்குது. ஷைத்தான் பொறுத்த வரைக்கும் இரத்த நாணங்களில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறான். ஆனாலும் பெரிய லெவலில் அவனுடைய தீங்குலேருந்து பாதுகாத்துக்கலாங்கிறது தான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த பாங்கு இக்காமத்து சொல்கிறத அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஷைத்தானுடைய தீங்குலேருந்துன்னு கிடையாது. அப்படியெல்லாம் ஹதீஸில் நம்ம பார்க்க முடியாது, குரான் சொன்னாலும் நம்ம பார்க்க முடியாது. இது முழுக்க பிதாத்தான காரியம். அப்பவும் பிறந்த குழந்தைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. பாங்கு இக்காமத்தை சொல்லணும்னு சொல்லிவிட்டு எங்கேயுமே கிடையாது. அப்படிங்கும் போது ஜனாசாவுக்கும் அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு பிரார்த்தனை தான். மற்ற தொழுகையில் இருக்கிற ருக்கு சுஜூது கூட ஜனாசா தொழுகையில் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த இறந்து போன அந்த நபருக்காக செய்யக்கூடிய இறுதி பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையில் பாங்கு இக்காமத்தும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது பிறந்ததுக்கப்புறம் பாங்கு சொல்கிறதும் இக்காமத்து சொல்கிறதும் பிதாத்தான காரியம், மார்க்கத்தில் இல்லாத காரியம். அது நூதனமான ஒரு பழக்க வழக்கம், புதுசாக மக்களாக உண்டாக்கி கொண்ட ஒரு பழக்க வழக்கம். இது குரான் ஹதீஸில் நம்ம ஆதாரத்தை நம்ம பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை விளங்கிக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.